Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் 8வது நாளில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தெற்கு சன்னதி பகுதிக்கு வந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் 8வது நாளாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் சிதம்பரம் மேல சன்னதி தெருவிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மக்களை நேரடியாக களத்திலே சந்திக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த கழகத்தை தொடங்கியதிலிருந்து, அவர் வழிநடத்தியதிலிருந்து இதய தெய்வம் மக்கள் மனதில் நீங்காத புகழோடு நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலமானாலும் சரி, அதனை தொடர்ந்து வழிநடத்திய புரட்சி தமிழர் மக்கள் மனங்களில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அசைக்க முடியாத நம்பிக்கைகளை விதித்திருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக 2026 அரியணை ஏறப்போகும் புரட்சி தமிழருடைய இந்த புரட்சி பயணம் எழுச்சியோடு இன்றைக்கு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிதம்பரம் கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும், அதே போன்று கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய இந்த பாண்டியன் தலைமையிலே KA பாண்டியன் தலைமையிலே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பூரண கும்ப மரியாதையோடு மக்கள் ஒவ்வொருவரும் புரட்சி தமிழருடைய அந்த முகத்தை காண வேண்டும், எழுச்சி உரையை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று திறந்திருக்கிறார்கள். இந்த சிதம்பரம் மேலத்தெரு பகுதியே திறந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் வெள்ளம் என்பது ஏராளமான பெண்கள் சாலையினுடைய இரு மருங்கிலும் குவிந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திறந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் வெள்ளத்திலே அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு செய்து கொடுத்திருக்கிறது. குறிப்பாக 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கக்கூடிய 50 மாதங்களை கடந்திருக்கக்கூடிய திமுக அரசு சிதம்பரம் புதிய பேருந்து நிலையம் சுமார் 15 கோடி ரூபாய் பணிகள் துவங்கி ஓராண்டுகளுக்கு மேலாக கூட ஆமை வேகத்திலே அந்த பணிகள் முடிக்கப்படாமல் இன்னும் மண்ணும் கல்லுமாக அந்த பேருந்து நிலையம் காட்சியளிக்கின்றது. ஒவ்வொரு பேருந்துகள் வருகிற பொழுது அங்கு நிற்கக்கூடிய பயணிகளுடைய முகம் முழுவதும் மண்ணாகவும், அங்கு சிலக்கூடிய மழைக்காலங்களில் செல்லுகிற போது சேரும் சதவீதமாக மக்கள் செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார். இது போன்ற மக்களுடைய திட்டங்களாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை கூட விரைந்து முடிப்பதற்கு மனமில்லாமல் இந்த அரசு இருக்கிறது என்பதற்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் இதைவிட ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது என்று அந்த மக்கள் புலம்பி தள்ளுகிறார்கள். சிதம்பரத்தில் உள்ளே நுழையக்கூடிய பேருந்து நிலையம் இடித்து 3 மாத காலம் ஆகியும் கூட இன்னும் பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கிறது. மக்களுடைய திட்டம், பயணிகளுடைய ஒரு பயன் பெறக்கூடிய ஒரு திட்டம் பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தை திறப்பதிலும் அதில் வரக்கூடிய மக்களை காப்பதிலும் பயணிகளுக்கு தேவையான வசதிகளும் ஏற்படுத்துவதிலும் கூட இந்த அரசு சுணக்கம் காட்டுகிறது என்றால், இந்த அரசுடைய நோக்கம் என்னவென்றால், தனது குடும்பம், தனது மக்கள், தனக்கு வேண்டிய கஜானா நிரம்ப வேண்டும் என்பதைத்தான் இந்த அரசு குறியாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார். ஏற்கனவே டாஸ்மாக் ஊழலிலே 1000 கோடி கொள்ளையடித்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. 2 அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் பதவியை துறந்திருக்கிறார்கள். 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தேவையில்லாமல் கார் ரேஸ் நடத்தி இருக்கிறது இந்த திமுக அரசு. 82 கோடி ரூபாயில் கடலில் பேனாவை வைத்து அந்த 82 கோடி ரூபாயும் கடலில் உள்ள உப்பு நீரோடு கரைத்திருக்கிறது என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் தினந்தோறும் பயணிக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை கூட இவர்கள் திறப்பதிலே மெத்தனம் காட்டுகிறார்கள் என்றால், எங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் இவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்கிற வேதனையை நம்மால் பார்க்க முடிகிறது. சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய பழைய கொள்ளிடம் ஆற்றில் முதலைகள் அதிகமாக இருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட மனிதர்கள் தொடர்ந்து இதிலே பலியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமாக இருக்கக்கூடிய
அந்த முதலைகளுக்கென்று கால்நடைகள் ஆயிரக்கணக்கான வெளியே வருகிற அந்த பகுதியில் இந்த மக்கள் தொடர்ந்து ஒரு அச்சத்தோடு இருக்கிறார்கள். எனவே முதலைகளுக்கென்று ஒரு தனியாக பண்ணையை அமைத்து அதிலே அங்கு பிடிக்கக்கூடிய முதலைகள் எல்லாம் பராமரிக்க வேண்டும். இதுபோன்று வரக்கூடிய முதலைகளுடைய நீர்த்தேக்கங்களில் வரக்கூடிய முதலைகளுடைய நடமாட்டம் எங்கிருந்து வருகிறது என்பதை அதை கருத்தில் கொண்டு அந்த மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்கு இந்த அரசு எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இது நாள் வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போன்று இந்த ஆட்சியிலே பல கட்ட போராட்டங்கள், ஆயிரக்கணக்கிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கால்நடைகளுக்கென்று இருக்கக்கூடிய மருத்துவமனை சிறப்பாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. போதிய மருத்துவர்கள் இல்லை, அதற்கு தேவையான மருந்துகள் இல்லை, என்ன நோய் வருகிறது என்பதை கூட கண்டறிவதற்கு துப்பில்லை என்று வேதனையோடு புலம்பி தள்ளுகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்ட எல்லையிலே கால்நடை பூங்கா அமைக்கப்பட்டு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேருக்காக திறந்து வைத்துவிட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடைத்திருக்கிறது. கால்நடைகளுடைய ஆய்வு, விவசாயிகளுடைய பயிரியல் ஆய்வு, நுண்ணியல் ஆய்வு, மீன் தொடர்பான ஆய்வுகள், பன்றி வளர்ப்பு தொடர்பான ஆராய்ச்சிகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் அங்கே இருக்கிறது. அதற்கு கூட இந்த அரசு முழுமையான வீச்சிலே செயல்படுத்த முன்வரவில்லை என்பதைத்தான் பால் உற்பத்தி, அதே போன்று இறைச்சி ஆடுகள் உற்பத்தி, இப்படி அனைத்தையும் முடக்கி வைத்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய முட்டலூர் பகுதியிலே மல்லிகைப்பூ விவசாயம் அதிக சாகுபடி இருக்கிறது. எப்படி மதுரை மல்லிகைக்கு ஒரு புவிசார் குறியீடு இருக்கிறதோ அதுபோன்று சிதம்பரம் பகுதியிலே விளையக்கூடிய மல்லிகை பூக்கென்று ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. எனவே அந்த மல்லிகைப்பூ வாசனை திரவிய தொழிற்சாலை ஒன்று அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மணலை கையிலாக திரிப்போம், வாய்ப்பந்தல் போடுவோம் என்றெல்லாம் வெற்று வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஒன்றை கூட நிறைவேற்றாத ஸ்டாலினின் திமுக அரசு இன்றைக்கு சிதம்பரம் தொகுதியில கொடுக்கப்பட்ட இந்த மல்லிகைப்பூ அந்த வாசனை திரவிய தொழிற்சாலை என்ன ஆனது என அந்த மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். வெறும் வாய்ச்சாவலால் மட்டும்தான் ஸ்டாலின் ஆட்சியில் போடப்பட்டது. எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து மண்ணள்ளி போடக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது என்கிற வேதனையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது கடந்த 6 மாதங்களில் மட்டும் 8க்கும் மேற்பட்ட கொலைகள் இந்த பகுதியில் அரங்கேறி இருக்கிறது. கொலை நகரமாக சிதம்பரம் கோயில் நகரம் மாறி இருக்கிறது. சிதம்பரம் என்றாலே சிவனுடைய பூமி என்று சொல்லுவார்கள். நடனமாடக்கூடிய ஒரு திருச்சபையை பெற்ற இந்த சிதம்பரம் சிவனுடைய பூமியிலே 6 மாதங்களில் பல கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த சிதம்பரம் நகரத்தையே அச்சத்திற்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பட்டப்பகலில் தலையை வெட்டி அதை நடுரோட்டில் உருட்டி சென்ற சம்பவம் இந்த சிதம்பரத்தில் அரங்கேறி இருக்கிறது. பட்டப்பகலில் தலையை வெட்டி அதை நடுரோட்டில் உருட்டி சென்ற அவலம் இந்த சிதம்பரம் சிவன் பூமியிலே அரங்கேறி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, இளைஞர்கள் மத்தியில் வாழ்க்கையை தொலைத்து போதையிலே தள்ளாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. போதை என்பது இளைஞர்களுடைய வாழ்க்கையை, அவர்கள் எதிர்கால கனவை, எதிர்கால திட்டத்தை, உழைப்பை அனைத்தையுமே சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது கஞ்சா மிகப்பெரிய அளவிலே போதை அதிகமாக இருப்பதால் வேதனையோடு அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கஞ்சா என்கிற இந்த போதையை ஒட்டுமொத்தமாக இந்த பூமியிலிருந்து அகற்றினால் மட்டுமே தமிழகத்தினுடைய இளைஞர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு சொல்லுகிற அந்த விஷயத்தை பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு பகுதியில் குறிப்பாக மக்கள் செயல்படுத்திய திட்டங்களை எழுச்சியோடு நினைத்து பார்க்கிறார்கள். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் திறந்த வேனில் கையசைத்தபடி இரட்டை இலை சின்னத்தை காட்டி பொன்சிரிப்போடு உங்களோடு நான் இருக்கிறேன் என்று எழுச்சியாக அந்த வாகனத்திலே வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அந்த வாகனம் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியிலே 50 ஆண்டு கால மக்களுடைய கனவை நினைவாக்கும் விதமாக சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய பழைய கொள்ளிடம் ஆற்றில், அதாவது பெரம்பட்டு, அக்கரை, ஜெயங்கொண்டம் பட்டினத்தை இணைக்கும் விதமாக கனிம வளத்துறையில் இருந்து ரூபாய் 19 கோடியில் மிகப்பெரிய பாலம் அமைக்கப்பட்டது. சிதம்பரம் வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
குறிப்பாக டெல்டா மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம் பகுதி முழுவதுமாக, குறிப்பாக கடலூர் மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இது இடம்பெற்றிருக்கிறது. அதே போல கொள்ளிடம் ஆற்றிலே பல்வேறு தடுப்பணைகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சியிலே கட்டப்பட்டது. இன்று காலை கூட கடலூர் சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய தனியார் அரங்கத்திலே பல்வேறு விவசாய அமைப்புகள் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் பார்க்கிற போது இந்த அரசு அந்த விவசாயிகளை எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிந்தது. மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகிற ஒரு அரசாக இந்த அரசு, திமுக அரசு செயல்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்மால் உணர முடிகிறது. விவசாயிகளுடைய ஒவ்வொருவருடைய அந்த பேச்சும் மிக எழுச்சியோடு வேதனையோடு இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. விவசாயிகள் எப்போதுமே பொய் சொல்லக்கூடியவர்கள் அல்ல, உழைத்து வாழ்பவர்கள். வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தங்களுடைய விளைவித்த பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவர்கள். உரிய விலை இல்லை என்றாலும் கூட, இந்த அரசு எதையும் வழங்கவில்லை என்றாலும் கூட, வேதனை இருந்தாலும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கான வேலையை, இந்த உலகத்திற்கே சோறு போடக்கூடிய வேலையை உன்னத தொழிலாக கொண்டு செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். குறிப்பாக அதாவது NLC நிலம் கொடுத்தவர்கள் தொடர்ந்து தங்களுக்கான அந்த இழப்பீடு தொகையை வழங்குவதில் மெத்தனம் காட்டுகிறார்கள், குறைந்த தொகையை வழங்குகிறார்கள். அதே போன்று அந்த NLCயில் இருந்து வரக்கூடிய நீர் மழைக்காலங்களிலே பல்வேறு பகுதிகளில் தேங்குவதால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு 2026 நீங்கள் அதிகாரத்திற்கு ஆட்சியில் அமர வேண்டும் என்கிற அந்த மக்களுடைய எழுச்சியை, அவருடைய கோரிக்கையை நாம் பார்க்க முடிகிறது. இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதார தொகையாக, அதாவது 1,09,500 ரூபாய் நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள். சில விவசாயிகளுக்கு தொகையை வாங்காமல் ஏமாற்றி இருக்கிறது NLC. இது போன்று ஏமாற்றம் அடைந்த விவசாயிகள் ஏராளம். எனவே விவசாயிகளுடைய துயர் துடைக்கக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்தது. இன்றைக்கு ஆளுகிற அரசு விவசாயிகளை கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. எனவே விவசாயிகளுடைய துயர் துடைக்கக்கூடிய நாயகனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சியில் இருக்கிற போது விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள், உரிய காப்பீடு, உரிய நேரத்திலே வங்கி கணக்குகளே வரவு வைக்கப்பட்டது. குறிப்பாக விவசாயிகளுக்கு இயற்கை பேரிடர் காலங்களில் வழங்கப்பட்ட உதவித்தொகை முறையாக வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு வெறும் 3,100 ரூபாயை வெறும் தொகையாக கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஏமாற்றி இருக்கிறார்கள். வெறும் 3,500 ரூபாய் ஒரு அரசு ஒரு இழப்பீடு தொகையாக கொடுத்து அதிலே பல்வேறு ஊழல்களை இந்த அரசு செய்திருக்கிறது. குறிப்பாக டிராக்டர் மானியம் என்பது பெண்களுக்கு நிலம் வைத்திருந்து அவர்கள் மீது பட்டா சிட்டா இருக்கிற பொழுது அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 50% மானிய விலையிலே டிராக்டர்கள் வழங்கப்படும். ஆண்களுக்கு அதுபோன்று நிலம் வைத்திருந்து பட்டா சிட்டா கொடுத்தால் 4 லட்சம் ரூபாய் மானியத்திலே அந்த இணையதளத்திலே பதிவு செய்து வழங்கப்படும். ஆனால் இன்றைக்கு அந்த இணையதளத்தையே முடக்கிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பயன்பெறக்கூடிய நபர்களாக திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்கிற வேதனையை அந்த விவசாய பெருங்குடி மக்கள் வைத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு டிராக்டர் மக்களுக்கு வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்றாலும் கூட அதிலே திமுக காரர்களுக்கு மட்டும்தான் ஒரு திட்டத்தை வழங்க வேண்டும் என்று இந்த அரசு ஒரு செயல் திட்டத்தை வகுக்கிறது. அது இந்த அரசினுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மாவட்டத்திலே திமுக நபர்களையே அதற்கு தேர்வு செய்கிறார்கள் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய விஷயமாக பார்க்க முடிகிறது. வேதனை என்பது உச்சத்திலே இருக்கிறது. அதே போன்று இந்த கூட்டுறவு கடைகளிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க நகைகள் என்பது பாரபட்சத்தோடு அணுகுகிறார்கள். அனைவர்களுக்கும் இயல்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் அந்த கூட்டுறவு சங்கங்களிலே வைக்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி என்று தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு ஏமாற்றி விட்டார்கள் என்று வேதனையோடு அவர்கள் குமரி தள்ளுகிறார். அதே போன்று ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கடன் என்பது மிகப்பெரிய ஒரு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கடனாக இருக்கிறது. அதை கல்வி கடனிலே இவர்கள் வாங்கிக் கொண்டு அந்த கல்வி கடனை தள்ளுபடி செய்வதாக தேர்தலில் வாக்குறுதி அளித்துவிட்டு இன்னும் கூட கல்வி கடனை தள்ளுபடி செய்யாமல் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான ஒரு
பல்வேறு திட்டங்களை இந்த அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அணுகி இருக்கிறது. குறிப்பாக அம்மா சிமெண்டை தடை செய்திருக்கிறது, தாலிக்கு தங்கம் திட்டத்தை தடை செய்திருக்கிறது, அம்மா குடிநீரை தடை செய்திருக்கிறது, அம்மா மினி கிளினிக்கை தடை செய்திருக்கிறது, அம்மா மருந்தகத்தை தடை செய்திருக்கிறது. இதுபோன்று அம்மா உணவகத்தையும் தடை செய்ய முயற்சி செய்தது. ஏழை எளிய மக்களுடைய அமுது சுரபியாக இருந்த அம்மா உணவகம் திட்டத்தை தடை செய்தால் இந்த மக்கள் புரட்சியாக வெடித்துவிடும் என்பதை அறிந்து பல கட்ட போராட்டங்களை அதிமுக முன்னெடுத்த போது தற்போது அதில் ஆட்குறைப்பு செய்தார்கள். வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களை குறைத்து பார்த்தார்கள். வேறு ஒன்றுமே செய்ய முடியாது என்பதால் அம்மா உணவகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.